வணக்கம். லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் லோக்போல் என்ற அமைப்பு தமிழ்நாடு மக்களவை தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது வெளியிட்டுள்ளது. அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். இன்னும் சில மாதங்களில் நாடு முழுக்க லோக்சபா தேர்தல் நடைபெற போகிறது. நாடு முழுக்க மொத்தம் 543 இடங்கள் இருக்கும் நிலையில் குறைந்தது 272 இடங்களை கைப்பற்றும் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும். இப்போது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக மத்தியில் ஆட்சியில் உள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு பாஜக முதலில் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் 2019இல் மீண்டும் அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டனர். அதே நேரம் எதிர்க்கட்சிகள் பிரிந்து இருப்பது பாஜகவிற்கு பலம் என்பதால் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரே அணியில் திரள வேண்டும் என பலரும் வலியுறுத்தினர். அதன்படி முதலில் நிதிஷ்குமார் எடுத்த முன்னெடுப்பில் பல எதிர்க்கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு வந்தன. பிறகு அக்கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கின. இந்தியா கூட்டணியால் பாஜகவை வீழ்த்த முடியும் என்பது அக்கட்சி தலைவர்களின் நம்பிக்கை. இந்த நிலையில் லோக்சபா தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் லோக்சபா தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை லோக்போல் என்ற அமைப்பு மாநில வாரியாக வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது தென் மாநிலங்களுக்கான சர்வே வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தென்னிந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களான புதுச்சேரி, அந்தமான் மற்றும் லட்சத்தீவில் மொத்தம் 3 தொகுதிகள் உள்ளன. இந்த 3 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 1 அல்லது 2 இடங்களில் வெல்லும் என்றும் பாஜக கூட்டணி 1 இடங்களில் வெல்ல வாய்ப்புள்ளதாக லோக்போல் சர்வேயில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் புதுச்சேரி மற்றும் அந்தமான் தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே மொத்தம் 39 தொகுதிகள் உள்ளன. இதில் திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட இந்தியா கூட்டணி 34 முதல் 37 இடங்களில் வெல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே போல் அதிமுக 1 முதல் 3 இடங்களில் மட்டுமே வெல்லும் என்றும் பாஜக கூட்டணி 1 இடங்களிலும் மற்ற கட்சிகள் 1 இடங்களிலும் வெல்ல வாய்ப்புள்ளதாக லோக்போல் சர்வேயில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேனி தொகுதியில் மட்டும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓபிஎஸ்ஸின் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள சர்வேயில் 34 இடங்கள் வரை திமுகவிற்கு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ள போதிலும் இதை முந்தைய தேர்தலுடன் ஒப்பிட்டால் திமுகவிற்கு சற்று சரிவு என்பது போலவே இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர்.